ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்னோடய சிஸ்டர் வந்து சன்னா மசாலா பண்ணாங்க. இது பூரிக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணாங்கன்னு குயிக்காக பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தனியாக மிக்சியில் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்கிட்டு அது பேஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வச்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உங்களுக்கு வேணால் பெப்பர் பவுடர் உங்கள் இஷ்டம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் கரம் மசாலாவும் போட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கிற சன்னாவை எடுத்துகிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். தேவைப்பட்டவங்க தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிளறி 2 கிளாஸ் தண்ணியை விட்டு நீங்கள் 2 விசிலுக்கு விட்டுருங்க. சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடும்.